नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல 39வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கணும். அக்ரூரர் கோகுலத்துக்கு போறதை நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் மதுரைக்கு வராங்க. அந்த கதை பார்க்க போறோம். ஸ்ரீ சுகௌவாச்ச சுகோபவிஷ்ட பரியங்கே ராமகிருஷ்ணோருமானிதः லேபே மனோரதான் சர்வான் பதீயான் சச்சகாரः. சுகபிரம்மன் பரீட்சித்த சொல்றார், பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் அன்புடன் உபசரிக்க பஞ்சனையில் சுகமாக அமர்ந்த அக்ரூரர் வரும் வழியில் மனதில் கொண்ட ஆசைகள் அனைத்தையும் பெற்றார். அக்ரூரர் கோகுலத்துக்கு போகும் பொழுது கண்ணனை எப்படியெல்லாம் நம்ம சேவிக்க போறோம் அப்படின்னு மனசுல கண்ணனை பலராமனை பத்தி நினைச்சுக்கிட்டே போனாரா. அதே போல அங்க போய் அப்படி அழகா அவங்களை சேவிக்கிறார். அதே போல உபச்சாரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்ணனாலையும் பலராமனாலையும் பண்ணப்படுறது. அவர் அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். கிமலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீ நிகேதனே ததாபி தத் பராராஜன் நஹி வாஞ்சந்தி கிஞ்சன. திருமகளின் இருப்பிடமான பகவான் மகிழ்ந்து அருள் புரியும் போது கிட்டாதது எது? இருப்பினும் அரசே, அவரிடமே ஈடுபாடு கொண்ட பக்தர்கள் ஏதொன்றையும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றார். மகாலட்சுமி எங்க இருக்கிறாள்? பகவானோட திருமார்புல இருக்கா இல்லையா? அப்போ மகாலட்சுமியின் இருப்பிடமான பகவானே சந்தோஷப்படுறார் அப்படிங்கிறப்ப மகாலட்சுமி தாயார் அருள் கட்டாட்சம் பண்றதுக்கு சொன்னவும் வேணுமா? அதனால இருந்தா கூட பகவானோடைய அப்படி அருள் கடாட்சம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தா கூட பகவானோடைய பக்தர்கள் எல்லாம் எதையும் விரும்புறது இல்லையே. மகாலட்சுமி தாயாரால கொடுக்கப்படுற எதுவும் வேணாம், அவங்களுக்கு கைங்கரிய செல்வம், கைங்கரிய ஸ்ரீ மாத்திரம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. திருமகளின் இருப்பிடமான பகவான் மகிழ்ந்து அருள் புரியும் போது கிட்டாதது எது கிடைக்காது? இருந்தா கூட பகவானோட பக்தர்கள் எல்லாம் ஏதொன்றையும் விரும்புறது இல்லையே அப்படின்னு சொல்றார். சாயந்த நாசனம் கிருத்வா பகவான் தேவகி சுதஹா சுருத்சு விருத்தம் கம்சஸ்ய பப்ரச்சான்யச்சிகீர்ஷிதம். தேவகியோடைய மைந்தரான பகவான் மாலை உணவு முடிந்ததும் வசுதேவர் முதலிய தம் அன்புக்குரியவரிடத்தில் கம்சனது அணுகுமுறையும் அவன் இனி செய்யவிருப்பதை பற்றி கேட்டார். பகவான் என்ன பண்ணார்? தேவகியோட மைந்தனான பகவான். ஏன் இப்ப சொல்றார் தேவகியோட மைந்தனான பகவான்னு? இப்ப தேவகிக்கு பையனா வரப்போறாரு. யசோதை கிட்ட இருந்து திரும்பி தேவகிட்ட வரப்போறாரு இல்லையா? அதனால சொல்றார் தேவகியோட மைந்தரான பகவான் மாலை வேலை உணவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வசுதேவர் முதலிய தம் அன்புக்குரியவரிடத்துல உட்கார்ந்து கம்சனுடைய அணுகுமுறையும் கம்சன் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், அவனுடைய இனி செய்ய இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு கேக்குறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச तात संव्यागतः कच्चित् स्वागतं भद्रमस्तुद्वः अभिस्वज्ञातिबन्धूनाम् अनमीव मनामयम्. பகவான் சொல்றார், அன்புக்குரிய ஐயனே, நல்வரவாகுக, உமக்கு நன்மை உண்டாகட்டும். வழிப்பயணம் நன்கு அமைந்ததா? நம் உற்றாரும் உறவினரும் நோயற்று துயரற்று நலமாக உள்ளனரா அப்படின்னு கண்ணன் இப்பதான் குசல பிரஷ்னம் விசாரிக்கிறார். அன்புக்குரியர் ஐயனே, அக்ரூரரே, உங்கள் வரவு நல்வரவாகுக, உமக்கு நன்மை உண்டாகட்டும். வழிப்பயணம் எல்லாம் உங்களுக்கு சுகமா இருந்துச்சா? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அங்க நல்லா இருக்காங்களா? நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். குலாமையே கம்சே மாதுல நாம்யங்க ஸ்வானாம் நஸ்தத் பிரஜாசுச்ச. ஐயனே, நமது குலத்திற்கு பெருநோய் போன்றவனும் பெயரளவில் மாமனுமான கம்சன் வாழும்போது நம்மை சார்ந்தவரும் பொதுமக்களும் நலமா என்று எப்படி கேட்பேன் அப்படின்னு கேட்கிறார். நம்ம குலத்துக்கே கோடாரி காம்பா வாய்ச்சிருக்கக்கூடிய கம்சன் மாமன் ஆகிய கம்சன் இருக்கும் பொழுது நம்மளை சார்ந்தவங்களும் சொந்தக்காரங்களும் பொதுமக்களும் நலமா இருக்காங்களான்னு நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அஹோ அஸ்மத பூத்பூரி பித்ரோர்விஜினமாத்யயோ யத்தேதோ புத்திர மரணம் யத்தேதோர்பந்தனம் தயோஹோ. நம்மால் தான் குற்றமே அறியாத நமது பெற்றோருக்கு துயரம் நேர்ந்தது. அந்தோ நம்மால் அல்லவா அவர்களது சிறைவாசமும் மற்ற புத்திரர்களின் மரணமும் நேர்ந்தது அப்படின்னு கண்ணன் சொல்றார்.
நம்மால் தானே, என்னாலதானே, நான் கம்சனை கொல்ல போறேன் தெரிஞ்சதுனாலதானே என்னோட தகப்பனாருக்கும் தாயாருக்கும் சிறைவாசம் கிடைச்சிச்சு. என்னாலதானே இதெல்லாம் நடந்தது. என்னாலதானே என்னுடைய தாய்க்கு பிறந்த மத்த குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். நம்மால் தானே குற்றமே அறியாத நமது பெற்றோருக்கு துயரம் நேர்ந்தது. அந்தோ நம்மால் அல்லவா அவர்களது சிறைவாசமும் மற்ற புத்திரர்களின் மரணமும் நேர்ந்தது அப்படின்னு சொல்றார். திருஷ்டியாத்ய தர்சனம் ஸ்வானாம் மஹ்யம் வஸ் சௌமிய காங்கிதம் சஜ்ஞாதம் வர்ணியதாம் தாத்த தவாகமன காரணம். அன்பு தந்தையே, வெகு நாட்களாக எதிர்பார்த்த உறவினரின் வருகை தெய்வச் செயலாக இன்று எங்களுக்கு கிடைத்தது. தாங்கள் வந்த காரணம் என்னவோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அன்பு தந்தையே, ரொம்ப நாளா எதிர்பார்த்த தந்தை உறவு வேணும் போல. அன்பு தந்தையே, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுடைய வருகை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது தெய்வாதீனமா அமைஞ்சிருக்கு. இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தங்களோட வருகைக்கான காரணம் என்னவோ அது சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். சுகபிரம்மம் இத பரீட்சித்து சொல்றார். பிருஷ்டோ பகவதா சர்வம் வர்ணயாமாச மாதவஹ வைரானுபந்தம் யதுஷு வசுதேவ வதோத்மயம் யத் சந்தேஷோ யதர்த்தம் வா யதர்த்தம் வா தூத சம்பிரேஷித ஸ்வயம் யதுக்தம் நாரதேனாஸ்ய ஸ்வஜன்மான கதுந்துபே. சுகபிரம்மம் பகவான் இப்படி கேட்கவே மது குலத்திற்கு மதுகுலத்தில் உதித்த அக்ரூரர் யாதவர்களிடம் கம்சன் கொண்ட பகை, வசுதேவரை கொல்ல செய்த முயற்சி, கம்சன் தனக்கிட்ட கட்டளை, தன்னை தூதராக அனுப்பியது, வசுதேவரது மைந்தன் ஸ்ரீகிருஷ்ணன் என்பதை நாரதர் கம்சனிடம் கூறியது என அனைத்தையும் விளக்கமாக கூறினார். கண்ணன் இப்படி கேட்டவுடனே எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அக்ரூரர் சொல்லிட்டார். அவர் மது குலத்துல உதித்தவர், அதாவது அந்த யாதவ குலத்திலேயே ஒரு குலம் மது குலம்னு, அந்த குலத்துல உதித்தவர். கம்சன் யாதவர்கள் மேல கம்சனுக்கு இருக்கக்கூடிய பகை, வசுதேவரை கொல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணது, கம்சன் அக்ரூரருக்கு என்ன கட்டளை இட்டார், தூதுவனா போயிட்டு வான்னு சொன்னது, வசுதேவரோட மைந்தர் ஸ்ரீகிருஷ்ணன் தான் அப்படின்னு நாரத மகரிஷி சொன்னது, இது எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொன்னாராங்க. என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாம் விளக்கமா எடுத்து சொல்றார் அக்ரூரர். ஸ்ருத்வா க்ரூரவச கிருஷ்ணோ பலஸ்ச பரவீரஹா பிரஹஸ்ய நந்தம் பிதரம் ராஜ்ஞாதிஷ்டம் விஜக்ஞதூ. பகைவர்களை அழிக்கும் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் அக்ரூரர் கூறியதை கேட்டு சிரித்து தந்தை நந்தரிடம் அரசின் தனுர்யாகத்தை காண வர வேண்டும் என்று ஆணையை தெரிவித்தனர். இதெல்லாம் கேக்குறாங்க யாரு? கிருஷ்ணனும் பலராமனும் கேட்டு அவங்களுக்கு சிரிப்பு வருது. அதை கேக்குறாங்க. கிருஷ்ணனும் பலராமனும் அக்ரூரருக்கு இதை கேட்டு சிரிச்சுட்டு தந்தையான நந்தகோபர் கிட்ட நீங்களும் வாங்க, அந்த தனுர்யாகம் அங்க நடக்கிறதுல அதை சேவிக்கிறதுக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க தந்தையான நந்தகோபர் கிட்ட. கோபான் சமாதிஷத் சோபி கிருஹ்யதாம் சர்வகோரசஹ உபாயனானி கிருஹ்ணீத்வம் யுஜ்யந்தாம் ஷகடானி ச யாஸ்யாமஸ்கோ மதுபுரிம் தாஸ்யாமோ நிருபதேரசான் द्रक्ष्याम सुमहत् पर्व यान्ति जानपथा किल एवमाघोषयत् क्षत्रा நந்தகோப சகோகுலே. இதை கேட்டுட்டு நந்தகோபர் கோபர்களிடம் பால், தயிர், வெண்ணெய் முதலியவற்றையும் காணிக்கை பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வண்டிகளை எல்லாம் பூட்டிக் கொள்ளுங்கள், நாளை காலையே மதுரை செல்வோம், பால், தயிர் முதலியவற்றை அரசனுக்கு பரிசாக அளிப்போம், நிகழப்போகும் தனுர்யாகத்தை காண்போம், நாட்டு மக்கள் அனைவரும் செல்கிறார்கள் அல்லவா, நாமும் செல்வோம் என்று நந்த கோகுலத்தில் காவல் அதிகாரி மூலம் விளம்பரப்படுத்தினார். ஊர்ல எல்லாருக்கும் தண்டோர போட்டார். நாளை காலையில நம்ம எல்லாரும் மதுராக்கு போறோம், எல்லாரும் அவங்கவுங்க அரசனுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு பால், தயிர், அவங்க யாரு? யாதவர்கள் தானே, அவங்க கிட்ட என்ன இருக்கும் பரிசு பொருளா? பால், தயிர், வெண்ணெய், நெய் தானே இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க, மாடெல்லாம் வண்டியெல்லாம் பூட்டிக்கோங்க, நாளை காலையில் நம்ம மதுரைக்கு போலாம், அரசனுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, அப்புறம் காலையிலே போலாம், காலையே மதுரை செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுர்யாகத்தையும் நம்ம போய் பார்க்கலாம், ஊர் மக்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா, நம்மளும் போலாம் அப்படின்னு கோகுலத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் காவல் அதிகாரிகள் மூலமா விளம்பரப்படுத்தினார். கோபியஸ்தாஸ்ததுபஸ்ருத்ய பபூவர்யதிதா புருஷம் ராமகிருஷ்ணௌ புரிம் நேத்தும் அக்ரூரம் பிரஜமாகதம்
பலராம கிருஷ்ணர்களை மதுரைக்கு அழைத்து செல்வதற்காக அக்ரூரர் கோகுலம் வந்திருப்பதை கேள்வியுற்ற கோபிகைகள் மிகவும் வருத்தம் அடைந்தனர். ரொம்ப சங்கட்டமா போயிடுத்து கோபிகைகளுக்கெல்லாம். கோபிகைகள் வந்து கண்ணனை கூட்டிட்டு போறதுக்கு, கண்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு போறதுக்காக அக்ரூரர் வந்திருக்கார், மதுரைக்கு கண்ணன் போப்பாரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. காச்சித் தத்கிருத ஹிருத்தாப சுவாசம்லான முகஸ்ரீயா ஸ்ரம்சத்து கூலவலய கேஷக்ரந்தியச்ச காஞ்சன. இதை கேட்ட சிலர் உள்ளம் வெதும்பி பெருமூச்சு விட்டு முகம் வாடியவராயினர். சிலர் தன் உணர்விழந்து உடல் இளைத்து பட்டாடை நழுவி வளையல் கலன்று கூந்தல் அவிழ்ந்து நிற்பதையும் உணரவில்லை. சில பேர் அதை அப்படி கேட்டவுடனே மெய் மறந்து போயிட்டாங்க, அப்படியே மூர்ச்சி ஆயிட்டாங்க. சில பேரு மனசு வருத்தப்பட்டு முகமெல்லாம் வாடி போச்சு, கண்ணன் நம்மளை விட்டு போப்பாரார் அப்படின்னு நினைச்சு. சில பேர் அதை கேள்விப்பட்ட உடனே உடம்பெல்லாம் ஒரு விதமான ஒரு பிரிவுன்னு தெரிஞ்சா ஒரு விதமா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும்ல, அந்த மாதிரி உணர்வு இழந்து அவங்க போட்டிருந்த ஆடை ஆபரணம் எல்லாம் நழுவி கலண்டு கூந்தெல்லாம் அவிழ்ந்து நிற்பதை கூட அவங்க உணராம அப்படியே ஜடம் போல நிக்கிறாங்க. அந்யாச்சதனுத்யான நிவృత్తాశேஷ விருத்தயः நாப்யஜானன்னிமம் லோகம் ஆத்மலோகம் கதா இவ. வேறு சிலர் ஸ்ரீகிருஷ்ணனிடமே உள்ளம் பதிந்துள்ளதால் வெளிப்புலன்களின் செயல்கள் குறைந்து ஆத்ம நிலை அடைந்தார் போல் தங்கள் உடலையும் புற உலகையும் சிறிதும் உணரவில்லை. நம்ம தியானத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் எல்லாம் மறந்துதானே நம்ம தியானத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றதுதான் உண்மையான தியானம் இல்லையா? அப்படி இவங்க எப்போது கிருஷ்ண தியானத்திலே, கிருஷ்ணனை பத்தின நினைவே கிருஷ்ண தியானம். ஓகே, அப்படி இருக்கிறாங்க. அதிலேயே உள்ளம் வச்சிருக்கிறதுனால வெளியில அவங்க கண்ணு காதுல எதுவுமே தென்படல. கண்ணுல பாக்குறாங்க, கண்ணை விழிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க கண்ணுல எந்த பிரதிபிம்பமும் தெரியல, காதுல ஒண்ணுமே விழல. எல்லாம் எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய நிலையிலேயே ஆத்ம நிலையிலேயே இருக்கிறதுனால அவங்க உடம்புல வெளி உலகத்துல என்ன உடம்புல நடக்கிறதுனே அவங்களுக்கு புரியல, உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. ஸ்மரந்தியஸ்சாபரா சௌரே அனுராக ஸ்மிதே பிரிதாக கிருதி சம்ஸ்பிருஷித்திரபதா கிரசம்முமுஹு ஸ்திரியா. மற்றும் சில பெண்கள் ஸ்ரீகிருஷ்ணனின் அன்பு, புன்னகை, மனத்தை கவரும் அழகிய சொற்றொடர்கள் கொண்ட கனிந்த பேச்சு இவற்றை நினைத்து நினைத்து உணர்விழந்தனர். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, கண்ணனோட சேஷ்டித்தங்கள் எல்லாம் நினைச்சு 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 உணர்விழந்தவங்களா ஆனாங்க. சில பேர் இப்படி முன்னாடி சொன்ன மாதிரி, சில பேர் இப்படி. சில பேர் வந்து கண்ணனுடைய அன்பான பார்வை, அன்பான புன்சிரிப்பு, மனதை கவரக்கூடிய அழகியதான தோற்றம், சொற்கள், அவர் பேசக்கூடிய அழகியதான கனிவான பேச்சுகள் என்னெல்லாம் நினைச்சு நினைச்சு உணர்விழந்தவர்கள் போல இருக்கிறாங்களாம். கதிம் சுலலிதாம் சேஷ்டாம் ஸ்னிக்தஹாசாவலோகனம் சோகபஹானி நர்மாணி புரோதாமச்சரிதானி ச சிந்த்யந்தோ முகுந்தஸ்ய பீதா விரஹ காதராஹ சமேதா சங்கஷ ப்ரோச்சுஹு அஸ்ருமுக்யோச்சுதாஷயாஹ. ஸ்ரீகிருஷ்ணனுடைய நடை, அழகிய திருவிளையாடல்கள், புன்சிரிப்புள்ள பார்வை, சோகத்தை போக்குகிற கேலி பேச்சுகள், மலையை தூக்கியது போன்ற அளவுக்கு மீறிய செயல்களையும் நினைத்து நினைத்து பயந்து ஸ்ரீகிருஷ்ணனிடமே மனம் பதித்தவர்கள் ஆதலால் பிரிவுக்கு அஞ்சி ஒன்று கூடி கண்ணீர் மல்க பின்வருமாறு கூறலானார்கள். கிருஷ்ணனுடைய அழகியதான நடை, அவருடைய அழகான திருவிளையாடல்கள், அவருடைய அன்பான புன்சிரிப்பு பார்வை, சோகத்தை போக்கக்கூடிய, யாராவது சோகத்துல இருந்தாங்கன்னா கண்ணன் போய் கேலி பேச்சு தமாஸ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துவாராம். மலையை தூக்கி நிறுத்திய அளவுக்கு மீறியதான அவருடைய செயல்கள், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பயந்து போயிட்டாங்க. ஐயோ, நம்மளை விட்டு கிருஷ்ணன் போறாரே அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணனிடமே மனசை பதித்தவர்களால் பிரிவுக்கு அஞ்சி, ஐயோ கண்ணன் பிரிய போறாரே அப்படின்னு அந்த பிரிவுக்கு அஞ்சி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கண்ணீர் மல்க பின்வருமாறு கூறினார்கள். என்ன சொல்றாங்க கோபியர்கள்? அஹோ விதாதஸ்தவன க்வசித்தயா சம்யோஜ சம்மைத்ரிய பிரணயேன தேஹினஹ தாம்ச்சாக்ரோதார்தான் வியுனங்க்ஷ்ய பார்த்தகம் விக்ரீடிதம் தேர்பக சேஷ்டிதம் யதா. கோபியர்கள் சொல்றாங்க, ஓ பிரம்மதேவனே, உமக்கு சிறிதும் இரக்கமில்லையே. ஜீவர்களை நட்பாலும் காதலாலும் ஒருவரோடு ஒருவர் பிணைத்து விட்டு அவர்களது விருப்பம் நிறைவேறாமலேயே அவர்களை பிரித்து விடுகிறீர்களே.
பயனற்ற இந்த உமது திருவிளையாட்டு குழந்தைகளின் விளையாட்டு போல் உள்ளதே அப்படின்னு பிரம்மதேவரை பார்த்து கேக்குறாங்க. ஓ பிரம்மதேவா, உமக்கு கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா? ஜீவர்களான எங்களை இப்படி நட்பாலையும் காதலாலையும், கண்ணன் மேல சில பேர் நட்பா இருக்காங்க, சில பேர் காதலா இருக்காங்க, இப்படி எங்களை எல்லாம் ஒன்னா பிணைச்சு வச்சுட்டு எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறங்காட்டியுமே எங்களை இப்படி பிரிச்சணும்னு நினைக்கிறீங்களே, பயனற்ற இந்த உமுது இந்த இந்த தேவையே இல்லாத இந்த உங்களுடைய செயல்னால என்னத்தை காண போறீங்க? ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு விளையாண்டா எப்படி இருக்கும்? அது போல பயனே இல்லாம இருக்கிறதே உங்களுடைய இந்த படைப்பு அப்படின்னு சொல்றாரு. எஸ் பிரதர்ஷயாசி தகுந்தலாவிருத்தம் முகுந்தவக்திரம் சுகபோலமுன்னசம் சோகாபனோதஸ்மிதலேஷ சுந்தரம் கரோஷி பாரோக்ஷ்யமசாது தே கிருதம். கருத்த சுருண்ட கூந்தல், அழகிய கன்னம், உயர்ந்த மூக்கு, சோகத்தை அகற்றுகிற புன்சிரிப்பு, இவைகளால் அழகிய ஸ்ரீகிருஷ்ணனது திருமுகத்தை காண்பித்து உடன் அதை மறைக்கிறீர்களே, உமது இச்செயல் அழகல்ல பிரம்மதேவரே, உமது இச்செயல் அழகல்ல அப்படின்னு சொல்றாங்க. கண்ணனுடைய அழகான சுருண்டு இருக்கிற கூந்தல், அழகிய கன்னங்கள், உயர்ந்த மூக்குகள், சோகத்தை எல்லாம் அகற்றக்கூடியதான அவருடைய புன் சிரிப்புகள், இவைகள் எல்லாம் அழகிய ஸ்ரீகிருஷ்ணனோட திருமுகத்தை எங்க கிட்ட காமிச்சிட்டு உடனே அதை மறைச்சுக்கிறீங்களே, நீங்க செய்யறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கூரஸ்துவ மக்ரூர சமாக்கியாஸ்மனக சக்ஷூர்ஹி தத்தம் ஹரசே பதாக்ஞவத் ஏனைக தேசே கில சர்க சௌஷ்டவம் ததீயமத்ராக்ஷ்ம பயம் வதுத்விஷா. ஸ்ரீகிருஷ்ணனோட திருக்கண்கள், முகம் முதலிய சில அவயவங்களிலேயே உமது படைப்பு அனைத்திலும் உள்ள திறமையை கண்டோம். ஆனால் எங்களுக்கு அளித்த காட்சியை அக்ரூரன் என்ற பெயரில் கொடியவனான தாங்கள் மூர்க்கனை போல் பிடுங்கி எறிகிறீர்களே, இது சரியா? அக்ரூரன் என்ற பெயரில் குரூரமான காரியத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அக்ரூரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரூரக அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் குரூர செயல்களை செய்யக்கூடியவன். அக்ரூரன் அப்படின்னா குரூரத்தனமே இல்லாதவன். ஓகே, அவருக்கு பேர் தான் அக்ரூரன். ஆனா பேரை அக்ரூரன்னு வச்சுக்கிட்டு இப்படி குரூரத்தனமான செயலை செய்யறீங்களே, அவர் ரூபத்துல நீங்க அப்படின்னு பிரம்மாவை சொல்றாங்க. அக்ரூர ரூபத்துல பிரம்மன் நீங்க தானே இப்படி அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருக்கண்களும் முகமுமே முகமாகி இருந்த சில அவயவங்கள்ல உமது படைப்போட அதிசயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்த கண்கள், அழகான திருமுக மண்டலம், இப்படி கொஞ்சம் சில அவயவங்கள்லயே உங்களோட படைப்போட அனைத்து திறமையும் நாங்க பார்த்துட்டோம். அப்படி இருக்கப்ப ஆனால் எங்களுக்கு அளித்த இந்த காட்சியை அக்குரூரன் அப்படிங்கிற பேர்ல, அந்த பேர்ல கொடியவனான தாங்கள் மூர்க்கனை போல் எங்க கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்திருக்கிறீர்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறார். அக்ரூர என்ற பெயருக்கு குரூரமான காரியத்தை செய்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். பேர அக்ரூரன் வச்சுக்கிட்டு குரூரமான காரியத்தை செய்யறீங்களே அப்படின்னு சொல்றார். நனந்த சூணு க்ஷணபங்க சௌஹிருதா சமீக்ஷதேன ஸ்வகிருதா துராபதः பதம் விஹாய கேஹான் ஸ்வஜனாத் சுதான் பதே தத்தாஸ்ய மத்தோபகதா நவப்ரியः. கண்ணன் புதியதில் மோகம் கொண்டு தன் நட்பை நொடியில் முறித்துக் கொள்கிறாரே, அவரது புன்னகை முதலிய செயல்களால் தன் வசம் இழந்து உற்றார் உறவினர்கள், மக்கள், கணவர், வீடு வாசலின் அனைத்தையும் துறந்து உண்மையாகவே அவருக்கு தொண்டு செய்தலை ஏற்ற நம்மை இனி அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு கோபி பெண்ணுங்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. கண்ணனுக்கு இப்ப சொல்றாங்களாம், சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, வியாக்கியானத்திலேயே எழுதியிருக்காங்களாம், சொல்றாங்க, இப்ப கண்ணன் கோகுலம்ங்கிற அந்த கிராமத்துல இருந்து மதுராங்கிற பட்டணத்துக்கு போறாரா. இங்க நம்ம எல்லாம் கண்ணனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னும் கோகுலத்துல இருந்து மதுரால இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்னும் நல்லா இருப்பாங்களா, அழகா தங்களை அலங்கரிச்சுக்குவாங்க, அழகான பெண்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிராமத்துல இருக்க பெண்கள் கவடு சூடு இல்லாத அப்பேற்பட்ட பிரேமை கண்ணன் மேல வச்சிருப்பாங்க. ஆனா நகரத்துல நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்ணன் புதியதுல, அதனால மதுரால இருக்கக்கூடிய புது விஷயங்கள்ல மோகம் கொண்டு நம்மளுடைய நட்பை நொடியில முறிச்சு கொள்கிறாரே. அவரது புன்னகை முதலிய செயல்களால் தன் விலசம் இழந்த அவருடைய சின்ன சிரிப்புனால தன்னையே இழந்தவர்களான அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், மக்கள், கணவர், வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து அவருக்கே தொண்டு செய்யணும், அவர் பின்னாடி இருந்த நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டார் இனிமே கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க கோபியர்கள். அப்புறம் சுகம் பிரபாதா ரஜனீயம் ஆஷிஷ
சத்யா பபூவு புரயோஷிதாம் த்ருவம் யா சம்பிரவிஷ்டஸ்ய முகம் ரஜஸ்பதே வாஸ்யந்தபாங்கோத்கலிதஸ்மிதாசவம். மதுரை நகர பெண்களுக்கு இன்றைய இரவு இனிய பொழுதாக விடிந்தது. இந்த ராத்திரி என்னமோ நம்மளை விட்டு இன்னைக்கு கண்ணன் பிரிய போறாரா, ஆனா விடியற பொழுது மதுரையில இருக்கக்கூடிய மதுராபுரியில இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பொழுதா விடிய போறது. அவர்களது விருப்பம் உண்மையாக நிறைவேற போகிறது. அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிஜமாலுமே நிறைவேற போறது. இது நிச்சயம் சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில் நுழையும் ஸ்ரீகிருஷ்ணனது புன்சிரிப்பும் கடைக்கண் பார்வையும் கொண்ட தாமரை முகத்தின் தேனை அவர்கள் பருக போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இனிமே நமக்கு கிடைக்காது. இனிமே மதுராபுரியில இருக்கிறவங்க பெண்களுக்கு தான் கிடைக்க போறது. எது கிடைக்க போறது? கண்ணனுடைய அன்பான புன்சிரிப்பு, அவருடைய கடைக்கண் பார்வை, அவருடைய அழகானதான தாமரை போன்ற முகம், தேனை பருகக்கூடிய முகத்தின் தேனை அவர்கள் பருக போகிறார்கள். வண்டுகளா இருந்து தேனா தாமரை ஆகிற அவருடைய திருமுகத்தை இந்த பெண்கள் எல்லாம் பருக போகிறார்கள். தாமரையா அவருடைய முகத்தை பார்ந்து வண்டுகளா இவங்க இருந்து அதை அனுபவிக்க போகிறார்கள் மதுராபுரி பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாசாம் முகுந்தோ மதுமஞ்சு பாஷிதை கிரஹீத சித்த பரவான் மனஸ்வபி கதம் புனர்ன பிரதியாஸ்யதே பலா கிராம்யா சலஜஸ்மித விப்ரமை பிரமன்ன. ஏ பெண்களே, ஸ்ரீகிருஷ்ணன் இயல்பாகவே நல்மணம் கொண்டவராயினும் அவர்களது தேன் போன்ற இனிய சொற்களால் உள்ளம் கவரப்பெற்று தன் வசம் இழந்து வெட்கத்துடன் கூடிய புன்னகையாலும் சேஷ்டைகளாலும் பிரமித்து அங்கேயே நிற்பார். அப்படி இருக்க நாட்டுப்புறத்தவர்களான நம்மிடம் மறுபடியும் எப்படி திரும்பி வருவார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ பெண்களே, ஸ்ரீகிருஷ்ணன் நிஜமாலுமே நேச்சுரலாவே இயல்பாகவே நல்ல மனசு படைச்சவரு. அவர்களது இந்த இடத்துல மதுராபுரியில இருக்க பெண்களோட தேன் போன்ற இனி அங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க? அப்படியே தேன் தடவி தடவி பேசுற மாதிரி பேசுவாங்க. அப்படி அவங்க பேசுற தேன் போன்ற இனிய சொற்களால கண்ணன் உள்ளத்தை பறி கொடுத்துருவார். நேச்சுரலாவே கண்ணன் ரொம்ப 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 இலகிய மனம் படைத்தவர். இப்படி அவங்க தேன் தடவிறது மாதிரி பேசுவாங்களா? அந்த பேச்சுல கண்ணன் கவரப்பற்றுவாரா? தன் வசமே இழந்துருவாரா? அப்புறம் வெட்கத்துடன் கூடிய புன்னகையாலும் சேஷ்டைகளாலும் பிரமிச்சு போய் நிப்பாரு. அங்கேயே நின்றுடுவார். இனிமேலாம் இங்க வரமாட்டார் கண்ணன் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்க நாட்டுப்புறத்தவர்களான கிராமத்து பெண்களான நம்மிடம் மறுபடியும் எப்படி திரும்பி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அத்ய த்ருவம் தத்ர திருஷோ பவிஷ்யதே தாசார்க भोजान्तक वृष्णि सात्वताम् महोत्सव श्रीरमणं गुणास्पदं द्रक्ष्यन्ति ये सात्वनि தேவகி சுதம். மதுரை செல்லும் வழியில் உள்ள தாசார்கர், போஜர், அந்தகர், விருஷ்ணி, சாத்வதர் என்ற எதுகுலத்தின் கண்களுக்கு எதுகுலத்தவரின் கண்களுக்கு இன்று பெரும் விருந்துதான். குணகுன்றும் லக்ஷ்மி காந்தனும் தேவகியின் மைந்தனுமான ஸ்ரீகிருஷ்ணனை இன்று அவர்கள் காண போகிறார்கள் அப்படின்னு கோபியர்கள் சொல்றாங்க. மதுரைக்கு போற வழியில இவங்கெல்லாம் இருக்காங்களாம். யாரு? கண்ணனோட சுற்றத்தார்கள் எல்லாம் தாசார்கள், போஜர்கள், அந்தகர்கள், விருஷ்ணி வம்சத்தவர்கள், சாத்வதர்கள் அப்படின்னு எதுகுலத்துக்காரங்க அத்தனை பேரும் மதுராக்கு போற வழியில இருக்காங்க. அவங்க கண்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரும் விருந்துதான். ஏன் தெரியுமா? குணத்துல குன்று போன்றவரும் லக்ஷ்மிக்கு காந்தனுமான தேவகியோட மைந்தனான ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணனை இன்று அவர்கள் காண போகிறார்கள். அதனால் அவர்கள் பெரும் பாக்கியசாலிகள்னு சொல்றாங்க. மை தத்விதஸ்யா கருணஸ்ய நாம பூ அக்ரூர இத்யேத ததீவ தாருணஹ நாஸ்வாஸ்ய சுதுக்கிதம் ஜனம் பிரியாத் பிரியம் நேஷ்யதி பாரமத்வனஹ. மிக மிக கொடியவரான இவர் மிகவும் துயருற்ற நமக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் நம் உயிரினும் பிரியமான கண்ணனை கண்ணு கெட்டாத தொலைவிற்கு அழைத்து செல்லவிருக்கிறாரே. இத்தகைய இரக்கமற்ற இவருக்கா அக்ரூரர் என்ற பெயர்? அடடா, இது தகாது அப்படின்னு ரொம்ப அற்புதமா கோபிகைகள் அக்ரூரை பார்த்து சொல்றாங்க. மிக கொடியவரா இருக்காரு இவரு. நான் முன்னாடி சொன்ன அதே கருத்துதான். குரூரம்னா குரூர செயலை செய்யக்கூடியவங்க, அக்ரூரம்னா குரூரமான செயல்கள் செய்யாதவங்க. இப்பேற்பட்ட இவரு, கொடியவரான இவர் மிகவும் துயரத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம நம்மளுக்கு உயிரை விட மேலானதான கண்ணன், பிரியமான கண்ணனை
கண்ணு கெட்டாத தூரத்துக்கு கூட்டிட்டு போறாரே. இத்தகைய இரக்கமற்ற இவருக்கா அக்ரூரன் பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் இது? அடடா, இவருக்கும் அந்த பேருக்கும் தகாதே, பொருத்தமே இல்லையே அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஆனா தீரேஷ சமாஸ்திதோ ரதம் ரமன்வமீச்ச த்வரயந்தி துர்மதாக கோபா அனோபேஸ்த விரைருபேக்ஷிதம் தெய்வம் ச நூத்திய பிரதிகூலமேகதே. இரக்கமற்ற இந்த கண்ணனும் ரதத்தில் ஏறி அமர்ந்து விட்டாரே. அவரை தொடர்ந்து பிறரது துயரம் எண்ணாத இந்த கோபர்களும் வண்டிகளோடு அவசரப்படுகிறார்களே. பெரியோர்களும் வாளாவிருக்கின்றனரே. தெய்வமும் அன்றோ இன்று நமக்கு ஒவ்வாததை செய்ய விரும்புகின்றது அப்படின்னு கோபிகர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இரக்கமற்ற இந்த கண்ணனும் ரதத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டாரே. அவரை தொடர்ந்து பிறரது துயரம் கூட எண்ணாத இந்த கோபர்களும் வண்டி மாட கட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்களே போலாம் போலான்னு. பெரியோர்கள் கூட வாழாம இருக்கிறார்களே. தெய்வம் அல்லவா நமக்கு இன்னைக்கு பழி வாங்கிடுச்சு, இந்த நமக்கு ஒவ்வாதை செய்ய விரும்புகிறதே தெய்வம் கூட அப்படின்னு சொல்றார். நிவாரயாம சமுவேத்திய மாதவம் கிம்னோ கரிஷ்யன் குலவிருத்த பாந்தவா முகுந்த சங்கான் நிமிஷார்த துஸ்யஜாத் தெய்வேன வித்வம் சிததீன சேத்தசாம. நாம் அனைவரும் ஒன்று கூடி மாதவனை போக விடாமல் தடுப்போம். ஸ்ரீ கிருஷ்ணனை விட்டு அரை நொடி கூட நம்மால் இருக்க முடியாது. நமது போதாத வேலையே நம்மை கண்ணிடமிருந்து பிரித்து நம்மை கலங்க வைக்கிறது. முதியவர்களும் உறவினர்களும் என்ன செய்ய முடியும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க கோபியர்கள். நாம் அனைவரும் எல்லாரும் ஒண்ணு கூடி மாதவன் மகாலட்சுமி கேள்வனான பகவான இன்னைக்கு நம்ம போக விடாம தடுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணனை விட்டு அரை நொடி கூட நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாது. நாம் இது போதாத வேலைதான் நம்மை கண்ணனிடமிருந்து இன்னைக்கு பிரிச்சிருக்கு. நம்மை கலங்க வைக்கிறது இந்த போதாத நேரம். முதியவர்கள் என்ன செய்வாங்க பாவம்? அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதே, அவங்களால தடுக்க முடியாதே. முதியவர்களும் உறவினர்களும் என்ன செய்ய முடியும் பாப்பம் அப்படின்னு சொல்றாங்க. யஸ்யானுராக லலித ஸ்மிதவல் குமந்திர லீலாவலோக பரிபரணார பரீரம்பனராசகோஷ்ட்யாம் நீதாஸ்மன க்ஷணமிவ க்ஷணதாவிநாதம் கோப்ய கதம் வதித தரமே தமோ துரந்தம். கோபியர்களே, ஸ்ரீகிருஷ்ணனது ஆழ்ந்த அன்பு, அழகிய புன்சிரிப்பு, கேலி நிரம்பிய இனிய பேச்சுக்கள், கனிந்த பார்வை, ஆதரவான அணைப்பு இவைகள் கொண்ட ராசலீலையில் நாம் பல இரவுகளை ஒரு நொடி போல் கழித்தோம். ஆனால் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாமல் வேதனையான இந்த இரவுகளை எவ்வாறு கழிப்போம் அப்படின்னு கோபியர்கள்லாம் சொல்றாங்க. கோபியர்களே ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. கோபியர்களே, ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த அன்பு, நம்ம மேல அவருக்கு இருந்த டீப் லவ், அழகிய புன்சிரிப்பு, அவரோட அழகியதான புன்சிரிப்பு, கேலி நிரம்பியதான விளையாட்டு பேச்சுக்கள், கனிந்த பார்வை, ஆதரவான ஒரு அணைப்பு இவைகளை கொண்ட ராசலீலைகளை நம்ம பல இரவுகளை ஒரு நொடி போல கழிச்சிருக்கோம். ஆனா அந்த கிருஷ்ணன் இல்லாம வேதனையான இந்த இரவுகளை எப்படி கழிப்போம் அப்படின்னு கோபியர்கள் சொல்றாங்க. யோக் நக்ஷயே விரஜமனந்த சகப்பரீதோ கோபைர்விஷன் குரரஜ சுரிதாலகஸ்ரக் வேணும் குவனன் ஸ்மித கட்டாட்ச நிரீக்ஷணேன சித்தம் க்ஷிணோத்ய மிருதேனு கதம் பவேம. ஸ்ரீகிருஷ்ணன் மாலையில் கோபர்கள் புடைசூழ பலராமனுடன் பசும் குளம்படி தூசி படிந்த சுருள் குந்தலுடன் மாலையுடனும் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு கோகுலத்தில் நுழைந்து புன்சிரிப்பாலும் கடைக்கண் பார்வையாலும் நம் மனதை கவர்வாரே. அந்த மாதவன் இன்றி எவ்வாறு வாழ்வோம் அப்படின்னு கோபியர்கள்லாம் ரொம்ப துக்கப்படுறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் மாலை நேரத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு கோபர்கள் எல்லாம் புடைசூழ பலராமனோடையும் பசுக்களோட குளம்படி தூசி படிந்த சுருள் கூந்தலோட மாலை நேரத்துல புல்லாங்குழ வாசிச்சுக்கிட்டு வருவாரே. கோகுலத்துல நுழைவாரே. புன்சிரிப்பாலும் கடைக்கண் பார்வையாலும் நம்ம மனசெல்லாம் கவர்ந்து இழுப்பாரே. அந்த மாதவன் மகாலட்சுமி கேள்வன் இன்றி நாம் எவ்வாறு வாழ்வோம் அப்படின்னு கோபியர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க.
श्रीशुकौवाच एवं ब्रुवान विरहातुरापृशम् व्रजस्त्रिय कृष्णविशद्धमानसा विसृज्य लज्जां रुरुतु स्म सुस्वரம் கோவிந்த தாமோதர மாதவேதி. சுகபிரம்மன் இப்படி சொல்றார். இப்படி கூடி பேசிய கோபிகள் ஸ்ரீகிருஷ்ணனது பிரிவால் வருந்தி ஸ்ரீகிருஷ்ணனிடமே மனம் லயித்து வெட்கத்தை விட்டு உரத்த குரல்ல கோவிந்தா தாமோதரா மாதவா என கதறினார்கள். இந்த கோபி பொண்ணுங்கள் எல்லாம் வெக்கத்தை விட்டு கண்ணன் கிளம்பின உடனே இந்த கோபிகை எல்லாம் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு கண்ணனோட பிரிவு தாங்க முடியாம வெக்கத்தை கூட விட்டு மனம் லயித்து வெட்கத்தை விட்டு உரத்த குரல்ல கண்ணனை கூப்பிடுறாங்க. கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு கதறி கதறி அழறாங்க. ஸ்ரீநாமேவம் ருதந்தீன முதிதே சவிதர்யத ஸ்ரீநாமேவ ருதன் தீனம் உதிதே சவிதர்யத அக்ரூர சோதயாமாச கிருதை மைத்ராதி கோரதம். கருத்து உருண்ட நீண்ட கைகள், பரந்த அழகிய திருத்தோள்கள், அழகிய விரிந்த திருமார்பு, சங்கு போன்ற கழுத்து, ஆழமான தொப்புள், 3 மடிப்புகளுடன் இளம் துளிர் போன்ற வயிறு, இதெல்லாம் கண்ணனோட அழகை பத்தி வர்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு செகண்ட், ஒரு பேஜ் விட்டுட்டேன், சாரி. ஒரே ஒரு செகண்ட். கோபிகள் இப்படி ராத்திரி முழுதும் அழுது கொண்டிருக்கையில் சூரியன் உதித்தான். உடனே அக்ரூரர் சந்தியாவந்தனம் முதலிய காலை கடன்களை முடித்து ரதத்தை ஓட்டலானார். இப்படியே ராத்திரி எல்லாம் கோபிகள் எல்லாம் புலம்பி கதறி அழுதுட்டு இருந்தாங்களா. அழுதுட்டு இருக்கும் பொழுது சூரியன் விடிஞ்சிருச்சு, பொழுது உதயம் ஆயிடுச்சு, சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அக்ரூரருடைய காலை கடன்கள் எல்லாம் நித்தியானுசந்தானம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டார். சந்தியாவந்தனம் முதலிய காலை கடன்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரதத்தை ஓட்டலானார். கோபாஸ்தமன் வசஞ்சந்த நந்தாத்யாசகடைஸ்ததः ஆதாயோபாயனம் பூரி கும்பான் கோரச சம்பிருதான். நந்தர் முதலிய கோபர்கள் வண்டிகளில் பால், தயிர், நெய் நிறைந்த எண்ணற்ற குடங்களை அரச காணிக்கைக்காக ஏற்றிக்கொண்டு பின்தொடர்ந்தனர். பின்னாடியே நந்தர் முதலிய கோபர்கள் எல்லாம் வண்டியில பூட்டிக்கிட்டாங்க. எல்லாம் என்னத்த பால், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாத்தையும் கொடங்கொடமா அரசனுக்கு, கம்சராஜனுக்கு காணிக்கைக்காக எடுத்துக்கிட்டு பின்னாடி அக்ரூரர் தொடர்ந்து பின்னாடி போறாங்க. கோப்யச்ச தைதம் கிருஷ்ணம் அனுவ்ரஜ்யானுரஞ்சிதாக பிரத்யாதேசம் பகவதः காங்க்ஷ்யந்தியச்சாவதஸ்திரே. கோபியரும் தங்கள் அன்புக்குரிய ஸ்ரீகிருஷ்ணனை பின்தொடர்ந்து செல்ல ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் திரும்பி பார்த்தார். அதனாலேயே மகிழ்ந்த அவர்கள் பகவான் திரும்பி வரும் நாள் என்றோ என்று ஏங்கி அவரது வரவை எதிர்பார்த்து நின்றனர். கோபியர்களும் இந்த மாதிரி அந்த வண்டியை பின்னாடியே போறாங்க. அன்புக்குரிய கிருஷ்ணனை பின்தொடர்ந்து செல்ல கண்ணனும் அவர்களை அன்பான பார்வையோட பாக்குறார். அந்த பார்வை ஒன்றே போதுங்கிற மாதிரி இந்த கோபியர்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. பகவான் என்னைக்கு திரும்பி வருவார் அப்படின்னு ஏங்கி போய் அவரோட வரவை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க கோபியர்கள். தாஸ்ததா தப்ய தீர்விக்ஷ்ய ஸ்வப்ரஸ்தானே யதூத்தமஹ சாந்த்வயாமாஸ சப்ரேமைஹி ஆயாஸ்ய இதி தௌத்யகை. அப்படி அவர்களா வருந்துவதை பார்த்த யதூத்தமன் ஸ்ரீகிருஷ்ணன் விரைவிலேயே திரும்பி வருவேன் என்று அன்பொழுக இனிய வார்த்தைகளால் ஒரு தூதுவன் போல் ஆறுதல் கூறினான். கண்ணன் சொல்றாராம், அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு எது குலத்துல உத்தமனான ஸ்ரீகிருஷ்ணன் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா திரும்பி வருவேன் அப்படின்னு அன்பால நல்ல வார்த்தைகள் சொல்லி ஒரு தூதுவன் போல் ஆறுதல் சொன்னானான் கண்ணன். யாவதா லக்ஷ்யதே கேதுஹு யாவத்ரேனு ரதஸ்ய ச அனுப்பிரஸ்தாபிதாத்மானோ லேக்யானீவோ பலக்ஷிதாக. தேரின் கொடி தெரியும் வரை, வானில் எழுந்த புழுதி தெரியும் வரை உள்ளம் அவரை பின்தொடர சித்திரத்தில் எழுதிய பதுமை போல் கோபிகைகள் காணப்பட்டனர். வண்டி கிளம்பி போயிடுச்சு. கண்ணன் கிளம்பிட்டார். அக்ரூரர் கூட்டிட்டு போறார். தேர்ல கொடி மாத்திரம்தான் தெரியுது, கண்ணனோடைய வண்டி தெரியல. தேர்ல கொடி மாத்திரம் தெரியுது. ரொம்ப தூரத்துல அந்த கொடியவே பாத்துட்டு இருக்காங்க. ஆகாசத்துல வண்டி மாடுகள்லாம் போறதுனால புழுதி கிளம்புறது. அந்த புழுதி வரையும் தான் தெரியுது. தெரியற வரை
உள்ளம் அவரை மனசு அப்படியே பின்தொடர்ந்து கண்ணன் பின்னாடியே போறது. எழுது சித்திரம் போல அப்படியே சிலை போல நிக்கிறாங்க கோபிகைகள்லாம், ஒரு சிலை மாதிரி. ता निरासा ता निरासा निवृतुः गोविंद विनिवर्तने विशोका अखनी निद्युर्घा गायन्त्य प्रियचेष्टितम्. ஸ்ரீகிருஷ்ணனை தடுத்து திருப்பி அழைத்து வருவதில் நம்பிக்கையில் அந்த கோபியர் வீடு திரும்பினர். அன்பான ஸ்ரீகிருஷ்ணனின் லீலைகளை பாடி பாடி ஒருவாறு வருத்தம் நீங்கியவராக நாட்களை கழித்தனர். அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கோபிகளுக்கெல்லாம் தன்னை திரும்பி கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்பான கிருஷ்ணனுடைய லீலைகள் சேட்டித்தங்கள் எல்லாம் வாயார பாடி 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 அவங்களோட மன வருத்தத்தை எல்லாம் ஒருபடியா போக்கிக்கிட்டு அப்படியே நாட்களை கழிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். பகவான் அப்பி சம்பிராப்தோ ராமக்ரூரயுதோ நிருப ரதேன வாயுவேகேன காலிந்தி மகநாசினீம். அரசே, கண்ணனுடன் பலராமனும் அக்ரூரனுடன் வர காற்றை போல் கடிது செல்கிற தேரில் ஏறி பாவம் போக்குகின்ற யமுனை அடைந்தனர். அதுக்கப்புறம் கண்ணனும் பலராமனும் பலராமன் அக்ரூரோட வராங்க இல்லையா, அவங்க தேர் அவ்வளோ வேகமா போறது. காற்றை போல வேகமா செல்லக்கூடிய தேரில் ஏறி பாவத்தை போக்கக்கூடியதான யமுனா நதிக்கரையை அடைந்தார்கள். தத்ரோபஸ்பிருஷ்ய பானீயம் பீத்வா மிருஷ்டம் மணிப்பிரபம் விருக்ஷண்டமுபவ்ரஜ்ய சராமோரதமாவிஷத். அங்கு கை கால்கள் சுத்தம் செய்து தெளிந்த நீல நிறம் கொண்ட அமுதம் போன்று இனிய யமுனை நீரை பருகி மரச்சோலையில் என்ற ரதத்தில் பலராமுடன் ஏறி அமர்ந்தார். அந்த இடத்துல கை கால்கள் எல்லாம் கழுவிக்கிட்டு நீல நிறம் கொண்ட அமுதம் போன்ற அந்த இனிய நீரான யமுனை நீரை பருகிட்டு களைப்படைஞ்சிடுச்சு. அந்த மரங்கள் சோலைகள் நின்ற அந்த ரதத்துல பலராமனோட ஏறி அமர்ந்தாராம். அக்ரூரஸ்தாவுபாமந்திரிய நிவேசிய ரதோபரி காலிந்தியா கிருதம் ஆகத்திய ஸ்நானம் விதிவதாச்சரத். அவர்கள் இருவரையும் ரதத்தின் மீது அமரச் செய்த அக்ரூரர் அவர்களின் அனுமதி பெற்று யமுனையின் முடிவிற்கு சென்று சாஸ்திர முறைப்படி நீராடினார். வந்துகிட்டு இருக்கும் போது சாயங்கால பொழுதாயிடுச்சு. அந்த சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லையா, சாயம் சந்தி, காலை சந்தி, மதியம் சந்தின்னு 3 விதமான சந்தி பண்ணணும் இல்லையா. அந்த சமயத்துக்கு இப்பெல்லாம் கை கால் கழுவிட்டு பண்றாங்க. ஆனா ஒரிஜினலா ஒவ்வொரு சமயம் நீராடி பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால விதி கிரமப்படி அவர் நீராடி எல்லாம் பண்றதுக்காக கண்ணன் கிட்டையும் பலராமன் கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு யமுனையோட மடுவுக்கு சாஸ்திர முறைப்படி நீராடினார். நிமஞ்ச தஸ்மின் சலிலே ஜபன் பிரம்ம சனாதனம் ததேவ தத்ருஷே க்ரூர ராமகிருஷ்ண சமந்திதௌ. பின்னீரில் மூழ்கி சனாதனமான, அதாவது சனாதனம்னா எப்போதும் இருக்கக்கூடியதான வேத மந்திரங்களை ஜபம் செய்தார். அப்பொழுது அந்த நீரினுள் தம்முன் பலராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்து கண்டார் அப்படின்னு சொல்றார். நீரில் அமிழ்ந்தி மூழ்கி நீராடினாரா, வேத மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நீராடினாரா. என்ன மாதிரி வேத மந்திரங்கள்? எப்போதும் இருக்கக்கூடியதான வேத மந்திரங்கள் தானே. அந்த வேதம்னாலே எப்போதும் இருக்கக்கூடியது சனாதனம். அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நீரில அமிழ்ந்து நீர்ல மூழ்கி அமிழ்ந்து நீராடுறார். அப்ப நீருக்கு அடியில பார்த்தா தன் கண்ணு முன்னாடி கண்ணனும் பலராமனும் சேர்ந்து இருக்கிறத பாக்குறார். தௌ ரதஸ்தௌ கதமிக சுதாவான கதுந்துபே தரிஹி ஸ்யந்தனேன சந்தியனேன ஸ்தயுத்யுன்மஞ்சிய சஷ்டசஹ. வசுதேவரின் புதல்வர்கள் ரதத்தில் அல்லவா அமர்ந்திருந்தனர். அவர்கள் இங்கு எப்படி வந்தனர்? அப்போது ரதத்தில் இல்லையா என்று சந்தேகப்பட்டு நீரில் இருந்து தலை தூக்கி பார்த்தார். இவருக்கு உடனே சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ, வசுதேவருடைய பிள்ளைங்களான ராமனும் பலராமனும் கிருஷ்ணனும் ரதத்துல இல்லையா உட்கார்ந்து இருந்தாங்க, இங்க எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு தண்ணியில இருந்து வெளியில தலை தூக்கி பாக்குறார். தத்ராபிச்ச யதா பூர்வம் ஆசீனௌ புனரேவசஹ நியமஞ்சத் தர்சனம் யன்மே மிருஷா கிம் சலிலே தயோஹோ. அங்க எப்படி இருக்காருன்னா, அங்கும் அவர்கள் முன் போலவே அமர்ந்திருந்தாரு. அப்பொழுது எனக்கு நீரில் கிடைத்த தரிசனம் பொய்யா என்ற ஐயத்துடன் திரும்பவும் நீரில் மூழ்கினார். மேல எழுந்திரிச்சு பாக்குறார். கீழே கண்ணனும் பலராமன் யாரு? ஆதிசேஷ பரியங்கத்துல பலராமன், கண்ணன் அவரோட மடியில கண்ணன் பரவாசுதேவன் இருக்கார்.
மேல எந்திரிச்சு வந்து பார்த்தா இங்க அப்படியே இவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்ப நான் தண்ணிக்குள்ள பார்த்தது பொய்யா அப்படின்னு திரும்பி தண்ணிக்குள்ள போய் பாக்குறாரு அவர். அங்கு முன் போலவே அமர்ந்திருந்தனர். தண்ணிக்குள்ள போய் பாக்குறாரா, போனோன்னு வண்டியில எப்படி உட்கார்ந்தாங்களோ அப்படி மேல இருந்தாங்க. கீழே எப்படி போய் தரிசனம் பண்ணாரோ அதே போல கீழே தரிசனம் ஆறாங்க. भूयस्तत्रापि सोत्राक्षी स्तूयमान महीश्वरम् सिद्धचारण गन्धर्वैः सुरैर्नतकन्धरैः सहस्रशिरसं देवं सहस्रपौनमौलिनम् नीलाम्बरं विषश्वेतं शृङ्गैः श्वेतमितस्थितम् விவஸ்திதம். எப்படி இங்க கண்ணனை பார்த்தாரோ அப்பொழுது அங்க எல்லாம் கீழே பூமியில போய் முதல்ல பலராமனையும் கிருஷ்ணனையும் சேவிச்சாரா, எப்படி அவங்க வண்டியில தானே உட்கார்ந்துருந்தாங்க, எப்படி கீழே வந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேல தலை தூக்கி பாக்குறாரா. தலை தூக்கி பார்த்தா அங்க அப்படியே கிருஷ்ணனும் ராமனும் பேசிக்கு விளையாண்டுட்டு இருக்காங்களா. திரும்பி நான் பார்த்தது கீழே பார்த்தது தண்ணிக்குள்ள பார்த்தது பொய்யா அப்படின்னு திரும்பி போய் சேவிக்கிறது கீழே போறாரா. அப்ப அங்க போனா திரும்பி எப்படி காட்சி கொடுக்குறாரு பகவான் அவருக்கு. சித்தர், சாரணர், கந்தர்வர் மற்றும் அசுரர்கள் தலை வணங்கி துதிக்க 1000 தலைகளும் 1000 படங்களும் கொண்ட நீலப்பட்டாடை உடுத்தி வெண்தாமரை நூல் போல் வெள்ளிர மேனியுடன் 1000 சிகரங்கள் கொண்ட கைலாச மலை போன்று விளங்கும் ஆதிசேஷனை கண்டார். அங்க ஆதிசேஷனை பாக்குறார். எப்படி இருக்கார்? சித்த சாரண கந்தர்வர்கள் அசுரர்கள் எல்லாரும் தலை வணங்கி துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண 1000 பனாகங்கள் தலைகளை உடைய படங்களோட நீலப்பட்டாடை உடுத்தி, பலராமன் எப்படி இருக்கார்? நீலப்பட்டாடை உடுத்தி வெண்தாமரை போல வெண்ணிற மேனியோட 1000 சிகரங்கள் கொண்ட கைலாச மலை போல விளங்கும் ஆதிசேஷனை கண்டார். தஸ்யோத் சங்கே கணஷ்யாமம் பீதகௌஷேய வாசசம் புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ராருணேக்ஷணம். तस्योत्सङ्गे घनश्यामं पीतकौशेय वाससं पुरुषं चतुर्भुजं சாந்தம் பத்மபத்ராருணேக்ஷணம். அவரோட மடியில அந்த ஆதிசேஷன் அப்படி 1000 பனாகங்களுடைய நீல பட்டாடை உடுத்திய வெண்தாமரை போல வெண்ணிறமான திருமேனி உடைய 1000 சிகரங்கள் கொண்ட நம்ம கைலாச சிகரம் போல இருக்கக்கூடிய ஆதிசேஷனை பார்த்தாரா. அந்த ஆதிசேஷனுடைய மடியில நீருண்ட மேகம் போன்ற திருமேனி கணஷியாமம். கணஷியாமம்னா நீருண்டு இருக்கக்கூடிய ஷியாம வர்ணனான பகவான். அந்த மேகம் எப்படி இருக்குமோ கணஷியாமம், நல்லா நீரை குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆகாயத்துல மேகக்கூட்டம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய மேக வர்ணனான ஷியாமலனான கண்ணன் அறையில் மஞ்சப்பட்டாடை, 4 திருக்கரங்கள், தாமரை போன்ற சிவந்த திருக்கண்கள் உள்ள சாந்தமான ஒரு புருஷனை கண்டார். அந்த ஆதிசேஷனோட திருமடியில இப்படி நீருண்ட மேகம் போன்ற ஒரு திருமேனிய பாக்குறார். அந்த திருமேனியில மஞ்சள் பட்டாடை ஊத்திருக்கு, 4 திருக்கரங்கள் இருக்கு, தாமரை போன்ற சிவந்த திருக்கண்கள் இருக்கக்கூடிய ஒரு சாந்தமான ஒரு புருஷனை கண்டார் அப்படின்னு சொல்றார். சாரு பிரசன்னவதனம் சாருஹாச நிரீக்ஷணம் சுப்ரூன்னசம் சாருகரணம் சுகபோலாருநாதரம். அழகிய தெளிந்த முகம், அழகிய புன்சிரிப்பு, கருணை பொங்கும் பார்வை, வளைந்த அழகிய புருவங்கள், உயர்ந்த மூக்கு, அழகிய காதுகள், அழகிய கன்னம், சிவந்த உதடுகள். இப்ப இருந்தால் அந்த புருஷன். பிரளம்ப பீவர புஜம் துங்காம் சோரஸ்தலஸ்ரீயம் கம்புகண்டம் நிம்னநாபிம் வலிமத் பல்லவோதரம். அப்புறம் பருத்து உருண்ட நீண்ட கைகள், பரந்த அழகிய திருத்தோள்கள், அழகிய விரிந்த திருமார்பு, சங்கு போன்ற கழுத்து, ஆழமான தொப்புள், 3 மடிப்புகளுடன் இளம் துளிர் போன்ற வயிறு. இதெல்லாம் பாக்குறார் அந்த படுத்திருக்கிற புருஷன் கிட்ட. பிருஹத் கடி தடஸ்ரோணி கரபோருத்வயான்விதம் சாரு ஜானு யுகம் சாரு ஜங்காயுகல சம்யுதம். வருத்த இடையும் அதன் பின்புறம் துதிக்கை போன்ற 2 தொடைகள், அழகிய முழங்கால்கள், அழகிய கணுக்கால்கள், இதெல்லாம் பாக்குறார், சேவிக்கிறார். துங்க குல்பாருணாக துங்க குல்பாருண நக விராதீதீதேர்விருதம் நவாங்குல்யாங்குஷ்டதலைஹி விலசத்பாத பங்கஜம். சற்றே மேடான புறங்கால்கள், சிவந்த ஒளிமிக்க நகங்கள், புதிய இளம் துளிர் போன்ற சிவந்த கால் விரல்கள் கொண்ட தாமரை போன்ற சரணங்கள், இதையெல்லாம் சேவிக்கிறார்.
सुमहार्घमणिव्रता कटकाङ्गतैः कटिसूद्र ब्रह्मसूद्र हारणूपूर कुण्डलैः விளையர்ந்த ரத்னங்கள் பதிந்த கிரீடம், கடகங்கள், தோல் வளையல்கள், அரஞ்ஞான், உபவீதம் பூநூல், உபவீதம் முத்து ஹாரங்கள், கால்களில் பொற்சிலம்புகள், காதுகளில் குண்டலங்கள், இதெல்லாம் சேவிக்கிறார் அந்த மகாபுருஷன் கிட்ட. பிரஜாமானம் ராஜமானம் பத்மகரம் சங்கசக்கர கதாதரம் ஸ்ரீவத்சவக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபம் வனமாலினம். திருக்கைகளில் தாமரை, சங்கு, சக்கரம் மற்றும் கதை தரித்திருந்தார். 4 திருக்கைகளோட இருந்தாரா? 4 திருக்கைகளிலும் உள்ள சங்கு, சக்கரம், தாமரை புஷ்பம், கதை தரிச்சிருக்கார். மார்பில் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மறு ஒளிமிகும் கௌஸ்துப மாலை, கழுத்தில் வனமாலை, இதெல்லாம் அணிந்திருக்கிறார். சுனந்தனந்த பிரமுகை பார்ஷதை சனகாதிபிகி சுரேஷை பிரம்மருத்ராத்யை நவபிஷ்ச த்விஜோத்தமை பிரஹ்லாத நாரத வசு பிரமுகை பாகவதோத்தமை ஸ்தூயமானம் ப்ருதக்பாவைः வச்சோபீரமலாத்மபிः. சுனந்தர், நந்தர் முதலான சேவகர்களும், சனக்கர் முதலான ரிஷிகளும், பிரம்மா ருத்ரர் முதலான தேவர்களும், மரீச்சி முதலான 9 பிரஜாபதிகளும், பிரஹ்லாதன், நாரதர், வசுக்கள் முதலான பக்தர்களும் தங்கள் விருப்பப்படி என்றும் துயதான தேவ வாக்குகளால் துதிக்கின்றனர். ஸ்ரீயா புஷ்டியா கிரா காந்தியா கீர்த்தியா துஷ்டியேல யோர்ஜயா வித்யா சக்தியா மாயையா ச நிஷேவிதம். திருமகள் புஷ்டி தேவி, வாக்தேவியான சரஸ்வதி, காந்தி தேவி, கீர்த்தி தேவி, துஷ்டி தேவி, அதாவது பொருள் செல்வம், வலிமை, அறிவு, ஒளி, புகழ், வைராக்கியம் என்கின்ற 6 செல்வங்களின் சக்திகள், இலை பூமி ஆகிற சக்தி, ஊர்ஜை என்கின்ற லீலா சக்தி, வித்யை ஜீவர்களுடைய முக்திக்கு காரணமான சக்தி, அவித்யை உலகில் தலைக்கு காரணமான சக்தி, கிளாதினி அனைவரையும் மகிழ்விக்கும் சக்தி, சம்வித் உண்மை அறிவு என்கின்ற மேலும் வித்தை அவித்தைகளுக்கு காரணமான மாயா சக்தி முதலிய 12 சக்தி தேவிகளும் தொண்டு செய்ய வீற்றிருக்கும் பகவானை கண்டார். இத்தனை பேர், இத்தனை ரிஷி முனிவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க, இத்தனை தேவிகள் எல்லாம் அவருக்கு சுஷ்ரூஷ பண்றாங்க. அப்பேற்பட்ட மகா புருஷனை அந்த ஆதிசேஷன் பரியங்கத்துல கண்டார். விலோக்கிய சுப்ருஷம் பிரீதோ பக்தியா பரமயா யுதா கிருஷ்யத் தனூர்ஹோ பாவ பரிக்ளின்னாத்மலோச்சனஹா. பகவான் இந்த சொரூபத்தை கண்டு பரமானந்தமடைந்த அக்ரூரர் பரம பக்தியுடன் மயிர்கூச்சரிய பக்தி உணர்வு மிகுந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் மழ்க மெதுவாக தன் நிலை அடைந்து தலை வணங்கி அஞ்சலி செய்து மெல்ல தழுதழுத்த குரலில் துதிக்கலாயினார். இந்த மாதிரி ஒரு சொரூபத்தை, பகவானுடைய ரூபத்தை தரிசிச்ச அக்ரூரனால வாய் பேச முடியல, கண்கள்ல இருந்து தார தாரையா ஆனந்த கண்ணீர் வருகிறது, உடம்பெல்லாம் சிலுத்து போறது, பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மெதுவாக சுயநினைவுக்கு வந்து தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணி பகவான மெல்ல மெல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறார். கிராகத் கதையா ஸ்தௌஷி சத்வமாலம்பிய சாத்வதா பிரணம்ய மூத்னாவஹிதா கிருதாஞ்சலி புட்டஷனைஹி அப்படிங்கிறதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல முற்பாதியில இந்த 10வது ஸ்கந்தத்துல 39வது அத்தியாயம் முடியாது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पूर्वार्धे पुरो प्रवेशो नाम 41 ओम सर्वं श्री कृष्ण।